நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட்னு பேசிக்கிட்டு இருக்குது நான் உங்கள் ஆண்டோ. எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. பட் ஆசை மட்டும்தான் இருக்குது, அதுக்கான உழைப்பு எதுவும் என் சைட்லேருந்து நான் பண்ண மாட்டேங்கிறேங்கிறது தான் எனக்கு கில்ட்டாகவும் இருக்குது. அதே சமயம் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் வந்து எனக்கு அப்பப்போ அமையலை. சூழ்நிலைங்கிறது பெருசாக விஷயம்லாம் எதுவும் இல்லை. லைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பாட்காஸ்ட்டு எபிசோடு ஒன்று அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான மைண்ட் செட் வந்தால் தான் அன்றைக்கான எபிசோடு வந்து நம்மளால் நல்லா பண்ண முடியும். அந்த மைண்ட் செட் வந்து வரத்துக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப நாளாக தேவையில்லாத எதையோ யோசித்து டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கேப் விட்டுச்சு இந்த வாட்டி ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ண வந்துட்டேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டயர் ரேங்கிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பார்த்த டயர் ரேங்கிங்க்கு அப்புறமா இதை வச்சே நம்ம நிறைய கண்டென்ட் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லாம் எனக்கு இருந்துச்சு. பட்டு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்னால் உடனே பண்ண முடியாமல் போயிடுச்சு சில சூழ்நிலை காரணமாக. இன்றைக்கி வந்து திடீர்னு அந்த பிளானை மறுபடியும் கொண்டு வந்ததுக்கான காரணம் ஜேகே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் தான். அவர் வந்து ரீசண்டாக இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸை வச்சு ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பார். அதாவது அப்கமிங் ஆக்டர்ஸ்லேயே வந்து யார் கோலிவுட்டில் அடுத்து ஒரு பெரிய ஹீரோவாக ஆக போகிறாங்கிற மாதிரியான ஒரு டயர் ரேங்கிங் வீடியோ. அந்த வீடியோவுடைய கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஏன் அந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கு ஒரு டயர் ரேங்கிங் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து டேரக்டர்ஸையும் வந்து நான் சில சமயம் நோட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓவராலாக எனக்கு ஒரு படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த டேரக்டர்னு பார்ப்பேன். அடுத்து அந்த டேரக்டருடைய படம் வந்து வருதுன்னா அந்த டேரக்டருக்காகவே ஹைப் ஆகி போய் பார்க்குற சில பேரில் நானும் ஒருத்தன். அப்படிங்கிறப்போ டேரக்டர்ஸ்க்கான ஒரு டயர் ரேங்கிங் பண்ணலான்னு தோணுனதுனால தான் இன்றைக்கி நான் கிளம்பி வந்திருக்கேன். இதில் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்த டேரக்டர்ஸோடைய லிஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊரில் எக்ஸிஸ்டான ஃபேமஸான டேரக்டர்ஸ் லைக்கு வெற்றிமாறன், ஏஆர் முருகதாஸ், மணிரத்னம், அதுக்கப்புறம் சங்கர், இந்த மாதிரி கோட்டட் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னொரு டயர் ரேங்கிங் தனியாக எப்போயாவது பண்ணுவேன். அடுத்து எப்போ பண்ணுவேன்னா என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில், அதாவது 2015 இப்போது 26 வரைக்கும் படம் பண்ண டேரக்டர்ஸோடைய லிஸ்ட் எடுத்து ஒரு டயர் ரேங்கிங் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற பிளானோடு தான் இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு படம் பண்ண டேரக்டர்ஸோடைய லிஸ்ட்டும் வந்து இதில் இல்லை. லைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பண்ண டேரக்டர், அதுக்கப்புறம் டியூட் படம் பண்ண டேரக்டர்ஸோடைய லிஸ்ட்டெல்லாம் வந்து இதில் இல்லை. ரீசன் என்னென்னா அவங்க ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஒரு டேரக்டர் இப்படிங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஒரு 2-3 படம் பண்ண டேரக்டர்ஸோடைய லிஸ்ட் மட்டும்தான் இங்கே இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, டயர் ரேங்கிங்க்கான லிஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ரேங்கிங் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பீக், அதாவது என்னென்னா நமக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த டேரக்டரும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பீக்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதாவது வட சென்னையில் இவர் சொல்லுவார்ல சமுத்திரக்கனி, இப்போ நான் தாண்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன், மீதி எல்லாம் இவனும் எனக்கு கீழே தாங்கிற மாதிரி இப்போது இந்த டேரக்டர் தான் வந்து கரண்ட்டாக டாப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிற டேரக்டரை வந்து இந்த பீக்கில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. ரெண்டாவது வந்து ஹிடன் ஜெம், அதாவது நிறைய பேருக்கு தெரியாது, அண்டர் ரேட்டட் டேரக்டர்னு வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பர்சனலாக இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இதுக்கு அடுத்தபடியான ரேங்கிங்கில் கொடுக்கலாம் அப்படின்னு. இதுக்கு அடுத்த ரேங்கிங் வந்து குட், அதாவது ஓகே இவர் வந்து நல்ல நல்ல படமாக பண்ணுறாரு, ஒரு டீசெண்டான வாட்சபிள் ஃபிலிமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான டேரக்டர்ஸோடைய லிஸ்ட்டு. அதுக்கும் கீழே வந்து ஆவரேஜ், அதாவது இந்த டேரக்டர்ஸை வந்து நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. எப்போயாவது ஒரு தடவை நல்ல படம் கொடுப்பாங்க, டக்குன்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு மாதிரி ஒரு படம் கொடுப்பாங்கன்ற மாதிரியான டேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்குது வந்து தெரியல. இது இந்த ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம்,
இல்லை இவங்களுடைய படம்லாம் நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான டேரக்டர்ஸோடைய லிஸ்ட்டு தான் இருக்குதுலேயே அந்த லாஸ்ட் ரேங்கிங்கில் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இல்லை, நான் ஆக்சுவலாக இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பர்சனல் ரேங்கிங் தான். இந்த டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் பண்ண படங்கள் பிடிச்ச ஃபேன்ஸ் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரேங்கிங் பண்ணியிருக்கேன். சரி, இன்ட்ரோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. வித்தவுட் டிலே இப்போது எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு எந்த டேரக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ். அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது ஒரு டேரக்டர் உடைய படம் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் கூட மீம் டெம்ப்ளேட் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டேரக்டரே மீம் டெம்ப்ளேட்டாக ஆகிறதெல்லாம் நான் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்டு வரேன். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் லோக்கிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த எல்சியூக்கு முன் எல்சியூக்கு பின் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் எனக்குமே பர்சனலாக ஒருவேளை இந்த டயர் ரேங்கிங்கை வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நான் லோகேஷ் கனகராஜை பீக்லேயே கொடுத்துருப்பேன். ஆனால் எப்போது கூலி படம் வந்து வந்துச்சோ அதுக்கப்புறம் அவரை அந்த இடத்துல கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ லிஸ்ட்டில் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நான் எல்லாருக்கும் ரொம்ப டைம் எடுத்து பேச விரும்பலை. அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வந்து நான் ஆவரேஜ் அப்படிங்கிற இடத்துல கொடுக்குறேன். இப்போது வந்து தமிழில் கூட அடுத்து எதுவும் நெக்ஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி தெரியல. அட்லியோடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அல்லு அர்ஜுனுக்கும் அட்லியோடைய ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அல்லு அர்ஜுன் கூட லோக்கி வந்து ஒரு படம் பண்ணுற தகவல் வந்து நான் கேள்விப்பட்டேன். அது போக ஹீரோவாக வேற ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. டிசி அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிட்ருக்காருங்கிற விஷயமும் வந்து கேள்விப்பட்டேன். அதனால் டேரக்டராக அவருடைய நெக்ஸ்ட்டு கம்பேக் வந்து எதுவாக இருக்குன்னு தெரியல. கைதி 2ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வருங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. ஸோ அதை பற்றி பேச வேணாம். நம்ம உடனே நெக்ஸ்ட் டேரக்டர்ஸ் உடைய லிஸ்ட்டை பார்க்க போவோம். அடுத்து வந்து பிரதீப் ரங்கநாதன். இவர் வந்து ஒரு டேரக்டருங்கிறத தாண்டி இப்போ ஆக்டராக வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்காரு. லைக் ஹீரோவாக டெபியூ கொடுக்க ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 3 படமே வந்து 100 crores அடிச்சிருச்சு. இந்த 100 crores ஸ்ட்ரைக்கை வந்து எல்ஐகே படத்தில் இவர் திரும்பி அடிப்பாரா, இல்லை இதுலேருந்து டக்குன்னு ஒரு டவுன்ஃபாலுக்கு போவாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து இப்போ கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு. அதை விட்டுருவோம். டேரக்டராக இந்த லிஸ்ட்டில் இவரை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோமாளி படம், அதுக்கப்புறம் லவ் டுடே, இந்த 2 படமும் பண்ணியிருக்காரு. கோமாளி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அது வந்து கண்டென்ட் வைஸு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த மிஸ்டேக்கும் எனக்கு தெரியல. லவ் டுடேவும் வந்து வந்த புதுசில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் நிறைய ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்குங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் இது அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு லவ் டுடே. ஆனால் இப்பயும் பார்த்தா ஒரு டீசென்ட் வாட்ச் படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ டைரக்டராக இவருக்கு வந்து குட் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணலாம். அடுத்து இவருடைய டைரக்ஷன் வச்சு பார்க்குறப்போ அடுத்து இவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி எந்த லைனப்பும் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு சைஃபை படம் பண்ணுற பிளான் இருக்குது, அதுதான் நெக்ஸ்ட்டு நானே நடித்து டைரக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ராஜெக்ட் எப்போ பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். கார்த்திக் நரேன், இந்த டேரக்டரை வந்து மேபி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இவர் பண்ண படங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா துருவங்கள் 16ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து கிரிட்டிக்காகவும் சரி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சி ஒரு நல்ல டெபியூ ஃபிலிமாக இருந்துச்சு ஒரு டேரக்டர்கிட்டேருந்து. இவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவர் மேலே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வந்த படங்கள் எல்லாம் இவருக்கு கொஞ்சம் சரியாக இல்லாத மாதிரி போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் என்னென்னா மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் தனுஷை வச்சு மாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். அது வேண்டா வெறுப்பாக ஒரு படம் பண்ணி அதுக்கு மாறன்னு பேர் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்க்கல இத்தனைக்கும். ஆனால் நிறைய ரோஸ்ட் கண்டென்ட்டில் வந்து இந்த கதையெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் ஒரு கதைன்னு எப்படி துருவங்கள் 16 மாதிரி படம் எடுத்த ஒரு டேரக்டர் வந்து இப்படி எடுத்திருப்பார்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்லாம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறமா இவர் லாஸ்ட்டாக பண்ண படம் வந்து நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜியோ இல்லை ஹைப்பர் லிங்க் மாதிரியான ஒரு மூவியோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதர்வா, அம்மு அபிராமி, அதுக்கப்புறம் சரத்குமார் இவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இவரை வந்து தெரியல அப்படிங்கிற டயர் ரேங்கிங்கில் வந்து வச்சிடலாம். மேபி அடுத்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே நல்லா பண்ணார் அப்படின்னா இவர் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது மடோன் அஸ்வின். இவர் வந்து மண்டேலா படம், அதுக்கப்புறமா மாவீரன் படம் பண்ண டைரக்டர். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேங்கிங்காக கொடுக்கணும் அப்படின்னா இவர் வந்து குட்டில் கொடுக்கலாம். குட் கொடுக்கலாமா இல்லை இடன் ஜெம்மில் கொடுக்கலாமான்னு கூட தெரில. சரி, இடன் ஜெம்லேயே கொடுத்துருவோம். ஏன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். மண்டேலா படமும் சரி, மாவீரன் படமும் சரி, எப்போ போர் அடிச்சதுன்னாலும் நான் அடிக்கடி ரிப்பீட்டில் உட்காந்து பார்க்குற படங்கள்னு சொல்லிட்டு சில படம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்த புதுசில் உட்காந்து அப்பப்போ போட்டு பார்ப்பேன். இப்பயும் எப்போயாவது போர் அடிச்சிச்சுன்னா உட்காந்து பார்ப்பேன். இந்த 2 படங்களுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு இவரை பற்றி பேசுகிறதுக்கோ ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ எதுவும் பெருசாக என்கிட்ட கண்டென்ட் இல்லை. நல்லா படம் பண்ணிகிட்ருக்க ஒரு டேரக்டர் தான். அடுத்து இவருடைய லைனப் என்னங்கிறதுலாம் தெரியல. ஸோ படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நித்திலன் சுவாமிநாதன். இவர் வந்து கார்த்திக் நரேன் மாதிரி தான். அவரை மாதிரினா எப்படி படங்கள்லாம் அடுத்தடுத்து கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவருக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தான். அதாவது இவரை வந்து அவரை மாதிரியே டேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பண்ண படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம், அது வந்து கிரிட்டிக்காக நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு படம் நானே ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்த படம் வந்து மகாராஜா, விஜய் சேதுபதியோடைய 50வது படம். விஜய் சேதுபதி வந்து இதுக்கப்புறம் ஹீரோவாக ஒரு கம்பேக் தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்த டைமில் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நான் அந்த படத்தோடைய ரிவ்யூவிலே கூட சொல்லியிருப்பேன், தோசையை திருப்பி போடலாம் ஆனால் தோசை கல்லையே திருப்பி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவருடைய ரீசண்டான அந்த படத்துக்காகவே வந்து இவருக்கு குட் அப்படிங்கிற ரேங்கிங் வந்து கொடுக்கலாம். இவருடைய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இப்போது ஐடியா இல்லை. ஸோ பார்ப்போம் அப்புறமா. அடுத்து நம்ம டயர் பண்ண போகிற டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ். இவர் மேலே சில கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருக்கும். படம் எடுக்கிற கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் வச்சு எடுப்பார் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கிரிட்டிசிசம் வந்து இவர் மேலே வச்சாலும் ஒரு கிரியேட்டராக இவருடைய படங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். பரியரும் பெருமாள் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் இவர் பண்ண படங்களில். கர்ணன் வந்து எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது அவ்வளோவா கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. லாஸ்ட்டாக வந்த பைசன் படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவருக்கு வந்து நம்ம குட் அப்படிங்கிற இடத்துலையே வந்து கொடுக்கலாம். அடுத்தது பிரேம்குமார். இவர் வந்து யாருன்னா 96 அண்டு மெய்யழகன் படத்துடைய டேரக்டர். இவருக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, டேரெக்டாக நான் கொண்டு போய் இடஞ்சன் பிளேஸில் தான் கொண்டு போய் அவர் வைக்கணும். ஏன்னா இன்னும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேரக்டர் தான். நிறைய பேர் வந்து மெய்யழகனுக்கு வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் சொல்கிறப்ப எப்படி சொன்னாங்கன்னா ரொம்ப ஸ்லோ டவுனாக போகுது, 96 மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் படம் வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு புரியல. அதாவது 96 படம் பார்த்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மெய்யழகனும் பிடிக்கலன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் விட்டுருவேன். 96 பிடிச்சிருக்கு, மெய்யழகன் பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. எனக்கு பர்சனலாக இந்த 2 படங்களுமே ரொம்ப பிடிக்கும். அதாவது நாஸ்டாலஜி, மெமரிஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணால் அவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த பாண்ட் எப்படி இருக்குங்கிற மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு டைரக்டர். மோரோவர் வந்து அவர் ஃபஸ்ட்டு வெறும் ஒரு ரைட்டராக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தார். நிறைய ஸ்டோரிஸ்லாம் கூட நாவலாக உட்காந்து எழுதியிருக்கேன், மெய்யழகன்லாம் கூட ஒரு நாவலாக
நான் எழுதியிருக்கேன், அதை தான் வந்து படமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேரக்டருங்கிறத தாண்டி ஒரு பெஸ்ட்டு ரைட்டராக எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண படங்களும் ரொம்ப பிடிக்குன்றதுனால இவரை வந்து நான் இடன் ஜெம்மில் கொடுத்துருக்கேன். இவருடைய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து விக்ரம் கூட பண்ணுறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. வீரதீர சூரன் படம் வந்ததுக்கப்புறமா அந்த டாக் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல, அதோடைய அப்டேட்ஸ் எதுவும் வரல. வந்ததுன்னா நான் பார்க்கலாம். அடுத்தது வந்து நெல்சன் திலீப் குமார். இவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரேங்க் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா இவரை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இவருக்கு வந்து நம்ம இப்போதைக்கு பீக் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு ரேங்கிங் வந்து கொடுத்துடலாம். ரீசன் என்னென்னா, ஒரே ஒரு ரீசன், எல்லாருமே இந்த கமல் அண்டு ரஜினி சேர்ந்து பண்ணுற அந்த ரீயூனியன் படம் இருக்குல்ல, அது வந்து நிறைய டேரக்டர்ஸ் கிட்டேருந்து கை மாறி மாறி கடைசியில் இவர்கிட்ட போயிருக்குன்னா, இவர் இப்போதைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக் திங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவருடைய ஃபிலிமோகிராஃபின்னு எடுத்து பார்த்தா பீஸ்ட் மட்டும் சரியாக போல், அதுவுமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸை வந்து உள்ளே திணிச்சதுனால தான் அந்த படமே வந்து அவ்வளோவா சரியாக போகல அப்படிங்கிற டாக்கும் இப்போது நிறைய இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்லாம் வந்து நெல்சன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், பெரிய ஹீரோஸ்க்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் தான் வந்து ஒரு டேரக்டரால் பண்ண முடியும், ஒரு டேரக்டர் நினச்சதை ஒரு பெரிய ஹீரோ பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசி வச்சிட்டாரு. பக்கத்துலேருந்து விக்னேஷ் சிவன் கூட அவசரப்பட்டிய குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது வந்து என்னென்னா, இவர் பீஸ்ட் படத்தை தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் பேசியிருப்பாங்க. அது என்னெல்லாம் எனக்கு தெரியல. மற்றபடி இவருடைய படங்கள்னு பார்த்தா எனக்கு டாக்டர் பிடிக்கும், அதுக்கப்புறம் ஜெயிலர் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவருடைய அடுத்து அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்கிறது அந்த ரஜினி அண்டு கமலோடைய படம் தான். அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறதுலாம் ஒன்றும் பிளானில் இல்லை. ஸோ இப்போதைக்கு பீக்கில் இருக்கிற டேரக்டர் இவர் வந்து அந்த லெகசி அப்படியே மெயின்டைன் பண்ணுவாரா, இல்லை லோக்கி மாதிரி அடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம்லாம் ஒரு டவுன்ஃபாலை நோக்கி போகிறாங்கிறதெல்லாம் படம் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். பார்க்கலாம். அடுத்து லிஸ்ட்டில் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு டயரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே நான் ஸ்டார்டிங்லேயே நிறைய டியூரேஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால மொத்தமாக ஒரே வீடியோவில் என்னால் போட முடியாது. ஸோ இதோடைய பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.